வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது குறித்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஜனவரி 9ஆம் தேதிக்கு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவு. தேர்தலில் நான் போட்டியிடப் போகிறேனா என அரசு தரப்பு வழக்கறிஞர் விகாசிங்கை நோக்கி நீதிபதி சுவாமிநாதன் ஆவேசம். இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன்பு பேசியதை இப்போது நேரடியாக சொல்லுங்கள் என்றும் காட்டம். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது குறித்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் மற்றும் மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நேரில் ஆஜராகி விளக்கம். திருப்பரங்குன்றம் தீபம் விவகாரத்தில் எந்தவித உள்நோக்கத்துடனும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் காணொலி மூலம் ஆஜராகி தமிழக தலைமைச் செயலாளர் விளக்கம். சட்டம் ஒழுங்கு காரணத்தை காட்டி நீதிமன்ற உத்தரவுகளை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடாது. நீதிமன்ற உத்தரவு குறித்து உரிய பதில் மனு தாக்கல் செய்ய தமிழக தலைமை செயலாளருக்கு நீதிபதிகள் உத்தரவு. அம்மா லேப்டாப் திட்டத்தால் பயனடைந்த நூற்றுக்கணக்கான இளைஞர்களுடன் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடல். சட்டமன்றத்தில் தாங்கள் கொடுத்த அழுத்தத்தை தொடர்ந்து தற்போது திமுக அரசு மடிக்கணினி கொடுப்பதாக அறிவித்து இருக்கிறது எனவும் குற்றச்சாட்டு. அதிமுக மாணவர் அணி சார்பில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம். அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்டது போல் 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் படிக்கும் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்க வலியுறுத்தி முழக்கம். அதில் இந்த மாணவ செல்வங்களை பல்வேறு விதங்களிலே ஏமாற்றி இருக்கிறது. அன்புக்குரிய மாணவ செல்வங்களுடைய மரணத்தை அரசியலாக்கி இறப்பின் மீது அரசியல் செய்து விலக்கி விடுவோம் என்று பொய்யான வாக்குறுதியை தந்து அதிமுக சார்பில் விருப்ப மனு விநியோகம் 3வது நாளாக விறுவிறுப்பு. மயிலாப்பூர் மற்றும் ஸ்ரீரங்கம் தொகுதியில் போட்டியிடுவதற்கு விருப்ப மனு அளித்துள்ளதாக நடிகை காயத்ரி ரகுராம் பேட்டி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர உள்ளது குறித்து டிடிவி தினகரன் தன்னிடம் பேசவில்லை என OPS விளக்கம். 100 நாள் வேலை திட்டத்தை மத்திய அரசு முடக்க உள்ளதாக வரும் தகவல் குறித்த கேள்விக்கு பதில். ஆலோசனை கொடுத்த பிறகுதான் டிடிவி என்டிஏக்குள்ள சேர்றதா எத்தியோப்பியா பயணத்தை முடித்துக் கொண்டு ஓமன் புறப்பட்டார் பிரதமர் மோடி. அடிஸ் அபாபா விமான நிலையத்தில் ஆரத்தழுவி அனுப்பி வைத்தார் அந்நாட்டு பிரதமர் அபி அகமது அலி. நேஷனல் ஹெரால்டு மற்றும் 100 நாள் வேலை திட்டத்தில் பெயர் மாற்றத்தை கண்டித்து கர்நாடகாவில் போராட்டம். முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதலமைச்சர் DK சிவகுமார் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கம். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி பாஜக தலைமை அலுவலகம் முன்பு காங்கிரஸ் கட்சியினர் நூற்றுக்கணக்கானோர் குவிந்ததால் பரபரப்பு. நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா மற்றும் ராகுல் காந்தியின் பெயர்கள் சேர்க்கப்பட்டதற்கு எதிராக முழக்கம். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரஜோரியில் 100க்கும் மேற்பட்டோர் சாலையில் டயர்களை தீயிட்டு எரித்து போராட்டம்.
மருத்துவ மாணவர் சேர்க்கையில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி மாநில அரசுக்கு எதிராக கோஷம். ராஜஸ்தான் மாநிலத்தில் எத்தனால் தொழிற்சாலைக்கு எதிராக விவசாயிகள் போராட்டம் அறிவித்ததன் எதிரொலி. அனுமனார்க் மாவட்டத்தில் வஜ்ரா வாகனம் சகிதமாக 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிப்பு. தமிழ்நாடு அரசு மருத்துவ ஆய்வக நுட்பனர் சங்கத்தினர் 200க்கும் மேற்பட்டோர் பேரணி. காலமுறை ஊதியம் மற்றும் காலி பணியிடங்களை நிரப்பக் கோரி முழக்கம். நிறைவேற்று நியாயம் எங்கள் கோரிக்கை நியாயம் எங்கு நிறைவேறும். பெங்களூரில் போக்குவரத்து நெரிசல் காரணமாக இருசக்கர வாகன ஓட்டிகளிடையே வாக்குவாதம். தலைக்கவசத்தால் மாறி மாறி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட வீடியோ வைரல். திமுக எம்பி கனிமொழி தலைமையில் 12 பேர் அடங்கிய தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அமைப்பு. TKS இளங்கோவன், கோவி செழியன், பழனிவேல் தியாகராஜன், TRB ராஜா உள்ளிட்டோர் குழுவில் இடம். பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. காளைகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் முன்னேற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட விதிகளை வெளியிட்டது தமிழக அரசு. இந்திரா ஏஜென்சிஸ் மருந்து நிறுவனத்தின் உரிமத்தை ரத்து செய்த உத்தரவுக்கு இடைக்கால தடை. கோல்ட் விரும்பல் மருந்தை விநியோகம் செய்த விவகாரத்தில் தமிழக சுகாதாரத்துறை பதிலளிக்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பச்சை துண்டு போட்டுக்கொண்டு பச்சை துரோகம் செய்யும் எடப்பாடி பழனிசாமிக்கு மீண்டும் விவசாயிகள் கண்ணீர் தெருவில்லையா? கிராமப்புற ஏழை மக்களின் வயிற்றிலேயே அடிக்கும் 100 நாள் வேலை திட்டம் குறித்து அதிமுகவின் நிலைப்பாடு என்ன எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. தமிழ்நாட்டின் மொத்த பொருளாதார வளர்ச்சி 16% அதிகரிப்பு. உற்பத்தி துறையில் தமிழ்நாடு மிகப்பெரிய முன்னேற்றத்தை பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமிதம். கோடிகளாக அது உயர்ந்து 16% வளர்ச்சியை நாம் இன்றைக்கு தொற்றிருக்கிறோம் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் 11.40 லட்சம் கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் வளர்ச்சி நீடித்த நிலையான வளர்ச்சியாக உள்ளதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேட்டி. ஏறத்தாழ நீங்கள் முதலீட்டாளர்களுடைய சந்திப்பின் மூலமாக 11,40,731 கோடி முதலீடுகள் பெறப்பட்டு 1016 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 34,08,522 இளைஞர்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பினை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். கடந்த 4 ஆண்டுகளில் மத்திய அரசு பேரிடர் நிவாரண நிதியாக 17% மட்டுமே விடுவித்துள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு.
திராவிட மாடல் அரசுக்கு வளர்ச்சி ஒரு கண் என்றால் இயற்கை வள பாதுகாப்பு மற்றொரு கண்ணாக பார்ப்பதாகவும் பெருமிதம். நமது மாநிலத்தை பாதித்த பேரிடர்களுக்கான நிவாரண நிதியா தமிழ்நாடு அரசு கேட்டதில் வெறும் 17 விழுக்காடு தான் ஒன்றிய அரசு விடுவிச்சிருக்கு. நம்ம கேட்டது 24,679 கோடி ரூபாய். அவங்க தந்தது வெறும் 4,136 கோடி ரூபாய் மட்டும்தான். எத்தனையோ சவால்களை எதிர்கொண்டு தமிழ்நாடு போராடி இருக்கு, வென்று இருக்கு, நாட்டுக்கே வழிகாட்டி இருக்கு. அதுபோல் இந்த காலநிலை மாற்ற சவால்களையும் எதிர்த்து தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு தொடர் நடவடிக்கையால் அலையாத்தி காடுகள் 9,000 ஹெக்டேராக அதிகரிப்பு. மாசை தடுக்க சென்னை மாநகரில் விரைவில் மேலும் 600 மின்சார பேருந்துகள் பயன்பாட்டுக்கு வரும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. 1500 ஹெக்டேர் பரப்பளவுக்கு இருந்த அலையாத்தி காடுகள் 9,000 ஹெக்டேரா, அதாவது 2 மடங்கா அதிகரிச்சிருக்கு. இந்த சாதனையில் பங்கு வகித்த எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். முதற்கட்டமாக 120 மின்சார பேருந்துகளை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது. அதனால் மேலும் 600 மின்சார பேருந்துகளை விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டு வர போகிறோம். தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடு கோரி அன்புமணி தரப்பு பாமக சார்பில் சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானம் அருகே ஆர்ப்பாட்டம். தமிழக அரசுக்கு எதிராக பதாகைகளை ஏந்தி முழக்கம். தமிழக அரசை வலியுறுத்தும் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். வெல்லட்டும் வெல்லட்டும், வெல்லட்டும். கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். பீகார், தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் போது தமிழகத்தில் மட்டும் நடத்த முடியாதது ஏன்? சமூகத்தில் பின்தங்கிய மக்களின் முன்னேற்றத்திற்கு கணக்கெடுப்பு மிகவும் அவசியம் என்றும் பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். அன்புமணி ராமதாஸ் என பயன்படுத்தக்கூடாது, அவர் வெறும் அன்புமணி மட்டும்தான் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. தலையணை மந்திரத்தால் தலைக்கு புத்தம் ஏறி அலையோ அலை என்று அன்புமணி அலைவதாகவும் விமர்சனம். அன்புமணி ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் அல்ல அன்புமணி, அன்புமணி ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் அல்ல அன்புமணி. சென்னை கிண்டியில் நயினா நாகேந்திரன் தலைமையில் பாஜக உயர்மட்ட குழு ஆலோசனை கூட்டம். மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், அண்ணாமலை மற்றும் மூத்த தலைவர்கள் பங்கேற்பு. பாஜக உயர்மட்ட குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது என்ன என்பது குறித்து நயினா நாகேந்திரன் விளக்கம். தமிழ்நாட்டில் பெண்கள் நடமாட முடியாத அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. பண்ணல, எத்தனையோ கொலைகள் நடந்திருக்கு, 7,000க்கு மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்குது. 10 வயது சிறுமி முதல் 30, 40 வயது, 70 வயது பெண்கள் வர ரோட்டில்